ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மு. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அண்ணி வீட்டில் ஆகிட்டு இருக்கு. இப்போ இப்படி ஒரு அரை மணி நேரத்தில் வந்து நம்ம பேய் விளையாட்டில் உண்மையிலேயே பேயை வர வச்சு பேச போகிறோம். நான் வந்து அம்மா வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவனே அதெல்லாம் இல்லை, பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்கிறேன். அம்மா உடனே பேய் வந்துச்சுன்னா போகாது அப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தாங்களா. இல்லை வர வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு சிக்கன் மட்டன் அப்புறம் இது முட்டை இதெல்லாமே சாப்பிட்டுட்டோமா. இருந்தாலும் அண்ணி வந்து மஞ்சள் தண்ணி தெளிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு நிக்கிறாங்க. நாங்க குளிச்சுட்டு தான் வந்துட்டு நாங்க நேத்து சாப்பிட்டது சாயந்தரமா சாப்பிட்டது, அதனால குளிச்சுட்டு வந்துதான் பண்றோம். அதை சுத்தமா இது எனக்கு என்னமோ பேய் பிடிச்சி ஓட்டுற மாதிரியே இருக்கு. சுத்தமா ஓம் க்ளீம் ஐம் க்ளீம் ஷம் பௌ ஷம் ஷம் பௌ ஷம் வாத அக்ஷரா வாத எல்லாரும் நாங்க பேய் ஓட்டுறேன்னு தலையில தண்ணி ஊத்துறாங்க. எல்லாத்தையும் இப்போ நாங்கள் வந்துட்டு பேய் வரப்போதா சாமி வரப்போதா என்ன வரப்போதோ தெரியல. ஆனால் எதையாவது நாங்கள் கூப்பிட்டு வைக்க போகிறோம். அந்த விளாக் தான் பார்க்க போறீங்க. எனக்கே ரொம்ப பயமா, ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துக்கும் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ரத்த காட்டேரி இருக்கான். அது நைட்டெல்லாம் வரும், அவங்களை தொல்லை பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே மாடியில் வந்து அன்னைக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணதில்லை. ஆனால் கீழ் வீட்டில் ஃபஸ்ட் இருந்தவங்களாம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அத்தையே 2-3 வாட்டி பார்த்து பயந்துருக்குறாங்க. ஆனால் இப்போ எப்படி பவ்யமாக உட்காந்துருக்காங்க. இருந்த பேயெல்லாம் ஓட்டிட்டோம். இப்ப நாங்க வரவழைக்கணுமா, இல்லாத பேய வர வச்சு இதை வேற ஓட்டணுமா. இருந்த பேய ஓட்டவே அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. இப்ப இல்லாத பேய வரவழைச்சு வர வச்சு அப்ப நாங்க பார்த்தப்ப வந்துட்டு எப்படி மரியாதையா நம்ம ஒரு பேய கூப்பிடுறோமோ அதே மரியாதையா நம்ம வந்து அனுப்பி வைக்கணும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இல்லைன்னா இங்கேயே தங்கிடும். சரி, அண்ணி வீடு தானே, அண்ணி பத்திரமா பாத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில வர வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்குமே தெரியல. எங்களுக்குமே இது எனக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம சேனல் புதுசாக போறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் யாருக்கு தோண தேவையோ அவங்க கூட அனுப்பி விட்டு நான் எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு நான் வந்தால் தான் நீங்கள் போக முடியும். நான் பஸ்ல ஏறி போயிடுவேன்ப்பா, வழியிலே வேணாப்பா. ஸோ இப்போ நம்ம சேனல் புதுசாக போறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள. எனக்கு பயமா இருக்குப்பா. ஏன்னா இதை வரவழைச்சு வச்சுட்டு நான் வேற தனியா இருக்கிறதுக்கு அது போல நம்மளுக்கு பூசுறதுக்கு துண்ணூறு குங்குமம் இதெல்லாம் காவலுக்கு நம்ம வச்சுப்போம். கொஞ்சம் கயர்லாம் எடுத்துட்டு வைங்க, விளக்கமாறு வச்சுப்போம். விளக்கமாறு அருவா வாங்க உங்களுக்கு அழுகாப்பு போட்டு விட்டுறேன். சம்பம் வைக்க கூடாதுங்க வைங்க. சம்பம் மீறி எதுவும் வராது. அப்ப நம்ம தான் வர வைக்க தானே கூப்பிடுறோம். நமக்கு வராது, அது வந்து பார்த்துட்டு போயிடும். அப்ப சரி, அது நம்மள பிடிச்சிக்காம இருக்குமே, அதுக்காக கவுச்சியை தின்னுட்டு இருக்காங்கன்ட்டு நல்லா ஜாலியா அதே திருப்பி சொல்லக்கூடாது. மெழுகுவர்த்தியை காணும். ஓம் கிரீம் ஐஸ்கிரீம், இதுக்கப்புறம் வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே அப்படியே பயமாக த்ரில்லிங்காக இருக்கும். நிஜமாலே இது நடந்த விஷயம். நான் அதனால தான் உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே பெருசாக கட் பண்ணி எதுவுமே நாங்கள் பேசினது எல்லாமே அப்படியே ஃபுல்லாகவே வந்திருக்கும். ரொம்பவே அப்படியே செம பயமாயிருச்சு. ஆனால் இது எங்கள் ஃபேஸில் அப்படியே காட்டிக்காமல் நாங்கள் சிரிச்சிக்கிட்டே இருந்தனால ஒன்றும் பெருசாக இது பண்ணிக்கல. ஆனால் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இதுக்கப்புறம் வர வீடியோவை பாருங்கள். வணக்கம் தெய்வங்களே, இந்த இடத்தில் தெய்வங்கள் உள்ளீர்களா? அப்படி என்றால் இந்த தீபத்திற்குள் வந்து எங்களுக்கு காட்சி தரும்படி வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் மன்னித்தருள வேண்டும். தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை பொறுத்து தெய்வங்களே எங்களுக்கு காட்சி தர அருள் புரிவாயாக. தெய்வங்கள் மட்டும்
இத்தீபத்தில் வந்து எங்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும். இந்த இடத்தில், இந்த மனையில் அழைக்கும் உருவங்களுடைய குல தெய்வமாகிய தாங்கள் வந்து இந்த இடத்தில் இப்பொழுது இருக்கிறீர்களா என்பதை எங்களுக்கு இந்த தீபம் மூலம் தெரியப்படுத்தவும். அசைவு இருந்தால் அந்த தீபத்தில் தாங்கள் உள்ளீர்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். அப்புறம் சிரிச்சா என்ன? அசைச்சிட்டு தான் இருக்கு. இல்ல இல்ல, இந்த அசைவு வேற. நீங்க தான் உடுற மூச்சிலேயே தான் அக்ஷரா மூச்சு ஊதுது. நீங்க உடுற மூச்சிலே, அதுக்குதான் ஒரு அடி தள்ளி உட்காரணுங்கிறது. நான் எவ்வளவு தூரம் அம்மா, இருங்கம்மா, நீங்க பயமா அப்படிதான் கூப்பிடணும், அப்படிதான் கூப்பிடணும், மரியாதையா கூப்பிடணும், வாங்கன்னு கூப்பிடணும், வணக்கம்னு கூப்பிடணும். நல்லா இருங்க, ஒரு என்ன மீன திரும்பிட்டு என்ன கூப்பிடுங்க. 5 செகண்ட் விட்டுட்டு அப்ப நீங்க தானே இப்ப நான் கூப்பிடலாம் நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீங்க சரி, நீ கூப்பிட்டுருப்பா. நான் வேற சந்திராசமமா இருக்கு. சரி, அதான் கூப்பிடாதீங்க. சொல்லணும், வேணாம் வேணாம் நீங்க இருங்க எனக்கு தெரிஞ்சதை நான் பண்றேன். சொல்லணும் வெளியில. இந்த வீட்ல யாராவது தெய்வ சக்தி இருக்கீங்களா? இந்த வீட்ல யாராவது நல்ல ஆத்மா இருக்கீங்களா? எனக்கு துணையா யாராவது நல்ல ஆத்மா இருக்கீங்களா? இந்த வீட்ல யாராவது இருக்கீங்களா? இந்த வீட்ல நல்ல ஆத்மா யாராவது இருக்கீங்களா? எங்களுக்கு பயமுறுத்துற மாதிரி யாராவது இருக்கீங்களா? எனக்கு ஏதாவது கேட்கணும்னாலும் கேளுங்க. இடையில ஏதாவது சொல்லணும்னாலும் நீங்களே இது மாதிரி சொல்லுங்க. இங்க எங்களை தவிர யாராவது இருக்கீங்களா? இங்க புவனேஸ்வரி, அலமேலு மங்கை, விஜி, அக்ஷரா, ஜோகிஷ் தவிர யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? எங்களுக்கு ஏதாவது சைகை காமிங்க. நீங்க எங்களுக்கு உடையவங்களா? ஏதாவது சைகை காமிங்க. நீங்க எங்களோட ஆளா? நீங்க நீங்க எனக்காக வந்திருக்கீங்களா? எங்களுக்காக வந்திருக்கீங்களா? இல்ல பிரத்தியா? இங்கதான் இருக்கீங்களா? எங்களை பாக்குறீங்களா? நாங்க செய்யறது சரியா? எங்களுக்கு சொல்லுங்க. நாங்க இதை செய்யலாமா வேணாமா நீங்களே சொல்லுங்க. யாராவது இருக்கீங்களா? கேட்கலாம். சைகை கட்டுது பாரு. கேளுங்க. சாமி தான். அப்பா இங்க இருக்கியா? அப்பா இங்க இருக்கியா? இருக்கீங்களா? பா இங்க இருக்கியா? எங்களை பாக்குறியா? வேற யாராவது இருக்கீங்களா? எங்க 5 பேரை தவிர யாராவது இருக்கீங்களா? எங்களுக்கு சொல்லுங்க, எங்களுக்கு தெரியல. எது மூலமாவது சொல்லுங்க. நாங்க உங்களை கூப்பிட்டுருக்கோம், ஏதாவது மூலம் சொல்லுங்க. நீங்க தான் கேளுங்க. நீங்க தான் கேளுங்க.
ஊதிட்டு ஊதிட்டுமா வேணாம் சொல்லுங்க போ சொல்லுங்க. இல்ல இல்ல நீங்க யாரும் இங்க இருக்க வேணாம். வந்த மாதிரி போயிட்டு வாங்க. வணக்கம். மரியாதைக்குரிய நீங்கள் தாங்கள் வந்ததற்கு நன்றி. இந்த இடத்தை விட்டு தயவு செய்து செல்லுமாறு, தாங்கள் வந்த இடத்திற்கே செல்லுமாறு அன்புடன் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். நாங்க எங்க அப்பாவை தான் கூப்பிட்டோம், நீங்க வழி மாறி வந்துட்டீங்க. எங்களை மன்னித்தருள வேண்டும். அப்பா எங்களுக்கு துணையா நீ எப்போதும் இருப்பா. இதுதான் வந்து நிற்கிது, இதுதான் வருது. நீ முதல்ல நல்லதுக்கு இல்லது, உடம்பு ரொம்ப சிலுக்குது எனக்கு ஒரு சீக்கிரம். இதுதான் வருது, இதுதான் வருது. அப்பா தண்ணி ஊத்துங்க, தண்ணி ஊற்றிடுறீங்க. நல்ல வேலை நான் ஊதல. மஞ்சள் மஞ்சள் தண்ணி மஞ்சள் தண்ணி எடு, மஞ்சள் தண்ணி எடு, மஞ்சள் என் மேல மஞ்சள் தண்ணி ஊத்தல. மஞ்சள் தண்ணி இதுல மஞ்சள் தண்ணி ஊத்து, மஞ்சள் தண்ணி எடு. இது எப்படி ஊதுனாதான் போகும். மஞ்சள் தண்ணி எடு, ஊத்து தண்ணி ஊத்து மஞ்சள் தண்ணி எடு. சப்புன்னு அடிக்கினேன். என்ன கூப்பிட்டவனே ஒண்ணுமே இல்லை. இதுதான் வந்து நிக்குது, இதுதான் வருது. கட கட கடன்னு கொள்ள பக்கமா வருது, சரசரன்னு வருது. போய் பயந்து போயிட்டேன் நான். நல்ல வேளை அருள்காப்பு போட்டா எல்லாருமே, உண்மையிலேயே எல்லாருக்கும் அருள்காப்பு போட்டோம். எதுவுமே இல்லை, எதுவுமே ஒண்ணும் இல்லை. சரசரன்னு கொள்ள பக்கமா வருது. இவன் வேற கொல்ல வழியா இப்பதான் போயிட்டு அல்வா ஊத்துறாங்க. இவர் நீங்க வந்தவனுமே எப்படி சிலுக்கு எனக்கும் இதோ இருக்கு பாருங்க. சரசரன்னு நல்ல அழகா வருது, உள்ள நல்ல உள்ள வருது. ஜீஜோ இப்ப எனக்கு பயம் கிடையாது. இப்பதான் போய் அல்வாவே கொடுத்துட்டு வந்தேன் எங்க தலைவருக்கு. இவன் போய் அல்வா அம்மா அத்தை அம்மாச்சி அல்வா சாப்பிட்டுட்டு அங்க இறங்கி போய் அந்த பக்கம் காட்டேரி இடத்துக்கு போயிட்டு போய் யார் யாருன்னு கேட்டுட்டு அல்வா கவர் போட்டு வந்தோம். இதெல்லாம் வந்து ரத்த காட்டேரிக்கு ஒரு ஷார்ட் கட்டு தெரியல, கொல்ல வழியா வந்து குப்பையெல்லாம் தள்ளி விட்டுட்டு வந்திருக்கோம். நாங்கள் அந்த ரத்த காட்டேரி எங்கேருந்து கண்டுபிடிச்சோன்னாக்கா பக்கத்து வீட்டிலேருந்து, அந்த பக்கத்து வீட்டை நாங்கள் மாடியில் போய் காட்டுறேன் வாங்க. இன்னி போகலாம். இந்த சந்து இல்லை, அந்த குட்டியூண்டு சந்துக்குள்ளே தான் ரத்த காட்டேரி. சாமி கும்பிடுவாங்களாம் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ரத்த காட்டேரிக்கு சாமி கும்பிடுவாங்களாம். அந்த ரத்த காட்டேரி தான் சரசரன்னு இப்படி கொல்ல வழியா, இது கொல்லை அண்ணியோட வீட்டு கொல்லை வழியாக வந்திருக்கு கடகடன்னு. அதுதான் அம்மா பார்த்துருக்குறாங்க. இதை பார்க்கும் போதே கொஞ்சம் பயமாக தான்டா இருக்கு. இதில் ஏறணும். இந்த இடத்துல தான் அந்த இடத்துல தான் சாமி வச்சு கும்பிடுவாங்களாம். மேலே அந்த ஓட்டை வந்து விளக்கு, அந்த நடுவில் உள்ள ஓட்டை வந்து விளக்கு வச்சு சாமி. இந்த வீடு வந்து ரொம்ப பல வருஷமாக இப்படியே தானடா இருக்கு. ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த வீட்டில் இருந்தாங்க. இந்த வீட்டில் உள்ளவங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ரத்த காட்டேரிக்கு சாமி கும்பிடுவாங்களாம். நம்ம இல்லை, இந்த இடத்தோட சொந்தக்காரவங்க. ஆனால் இந்த வீடு ரொம்ப வருஷமாக இப்படி தான். எத்தனை வருஷமாட்ட இப்படி இருக்கு? இந்த அண்ணி இந்த வீட்டுக்கு வந்து 15 வருஷத்துக்கிட்ட ஆகுது. 15 வருஷமாகவே இப்படியே தான் கிடக்குதான். போன தாட்டி ஒரு டைம் நம்ம இது என்னது மட்டன் குழம்பு வச்சு எடுத்துகிட்டு வந்தோம்ல அண்ணி வீட்டுக்கு. அப்போயும் நைட்டு ஒரு 12 மணி என்னமோ இருக்கும். நான் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக அத்தையை அழைச்சிட்டு வந்தோமா. வந்தப்போ இப்படி பாத்ரூம்லேருந்து அவங்க எட்டி பார்த்தாங்க. அப்படியே அங்கே அவங்க கண்ணுக்கு வந்துட்டு பேய் பிசாசு எல்லாமே தெரியும். சாமி பேய் பிசாசு எல்லாமே அவங்க கண்ணுக்கு தெரியுமா. அவங்க எட்டி பார்த்துட்டு சொன்னாங்க, அங்கே தான் ரத்த கட்டேரி உட்காந்துருக்கு, உருவம் கருப்பு உருவம் இருக்குது அப்படி சொன்னாங்க. அப்போ நான் வந்து நம்பிட்டு நான் என்னை வேற எட்டி பாருன்னு சொன்னாங்க. நான் பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லி ஓடியாந்துட்டேன். அப்போ பார்த்தா இப்போயும் அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. அவங்க வந்துட்டு நார்மலாக எங்களை பயமுறுத்துறதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு அது உண்மையிலே நடந்த விஷயத்த தான் பயமுறுத்துற மாதிரி ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதிலே தெரிஞ்சிடும் அவங்க பயமுறுத்த சொல்கிறாங்களா உண்மையை சொல்கிறாங்களான்னு. ஆனால் இந்த வாட்டி உண்மையிலே தான் சொன்னாங்க, சரசரன்னு கொல்ல வழியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கே பதட்டமாக போயிடுச்சு.